Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 2.4 கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. A two-wheeler covers a distance of 55.3 km in 1 liter of petrol. How much distance will it cover in 10 liters of petrol? ஸோ ஒரு டூ வீலர் இருக்குது, அது வந்து 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் 55.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. அதே டூ வீலர் வந்து 10 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் இருந்துச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 கொடுத்து அதிகமான குவான்டிட்டி கேட்குறாங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு டூ வீலர் வந்து 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு வந்து 55.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுவே வந்து 10 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் மிஸ்ஸிங் பார்ட். இதை நம்ம எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு 55.3 இன்ட்டு 10. ஸோ இதுதான் நமக்கு சம். சொல்யூஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இன் 1 லிட்டர் a two-wheeler covers a distance. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னா 55.3 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. இப்போது இன் 10 லிட்டர்ஸ் a two-wheeler covers a distance. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 55.3 இன்ட்டு 10. ஸோ டெசிமல் மல்டிப்ளிகேஷன் 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஸ் இட் இஸ் போட்டுட்டு 10 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் எத்தனை டெசிமல் பாயிண்ட் இருக்குது? ஒன்லி 1. அப்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இங்கே பாயிண்ட் வைப்போம். வச்சோன்னா நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்துச்சுன்னா நோ வேல்யூ. ஸோ அதை கட் பண்ணிடுவோம். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 553. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 553 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போது ஃபைனலாக நம்ம வந்து தஸ் 553 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் will be covered by it in 10 liters of petrol. ஸோ ஒன்ஸ் செகண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு வந்து 55.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. அதே வெஹிக்கிள், அதே டூ வீலர் வந்து 10 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இதுதான் மிஸ்ஸிங் பார்ட். ஸோ எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு 55.3 இன்ட்டு 10. ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இன் 1 லிட்டர் a two-wheeler covers a distance, இவ்வளோ டிஸ்டன்ஸ் 55.3 கிலோமீட்டர். இன் 10 liters a two-wheeler covers a distance is equal to, ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதாவது 1 லிட்டர் கொடுத்து அதிகமாக கேட்குறாங்க. குவான்டிட்டி பாருங்கள், ஒரு குவான்டிட்டி கொடுத்து அதிகமான குவான்டிட்டி கேட்குறாங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். டெசிமல் மல்டிப்ளிகேஷன். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நம்பரை வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் ஆஸ் இட் இஸ் போட்டுட்டு ஒரே ஒரு 0 ஆட் பண்ணணும். 10 அப்படின்றனால ஒரே ஒரு 0 ஆட் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் வந்து டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கிறனால ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். 0.0 பாயிண்ட்க்கு அப்புறம் 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ கட் பண்ணிடுறோம். ஸோ 553 கிலோமீட்டர். ஸோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து தஸ் 553 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வில் பி கவர்ட் பை இட் இன் 10 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர் 5 பாருங்கள், ஃபைண்ட். ஸோ இதுவும் நமக்கு மல்டிப்ளிகேஷன் தான். ரெண்டுமே நமக்கு டெசிமல்ஸாக இருக்குது. 2 நம்பர்ஸுமே நமக்கு டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்கள். 2.5 இன்ட்டு 0.3. இதுக்கு நான் 2 மெத்தட்ஸ் சொல்கிறேன், எது ஃபாலோ பண்ணணுமோ பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அஸ்யூஷுவல் செய்வோம் இல்லையா, டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து 2.5 இருக்குன்னா 25, இங்கே வந்து 3 எடுத்துக்கிறேன். ஸோ இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 5 3s are 15, 1 கேரி, 2 3s are 6, 6 + 1 7. ஸோ 75 போட்டுட்டு இப்போ டெசிமல் பாயிண்ட் நம்ம போடணும். இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட், இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட். ஸோ 1 + 1 2. ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 0 பாயிண்ட் அப்படின்னு போடுறேன். ஸோ 0.75 இஸ் த ஆன்சர். ஆர் இன்னொரு மெத்தட் என்னென்னா ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி செய்கிறது. இப்போ 2.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அப்போது நம்ம இதை ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணோம்னா எப்படி பண்ணணும்? 25/10 இன்ட்டு இங்கேயும் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 3/10. ஸோ இப்போ 10 10s are 100. 25 × 3 75. ஸோ இப்போ அகைன் இதை வந்து டெசிமல்ஸில் கன்வெர்ட் பண்ணிடணும். 0. ஸோ 100க்கு வந்து 2 zeros இருக்குது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கணும். இப்போது 0.75. ஸோ இந்த மெத்தட் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தட் ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். 0.1 × 51.7. ஸோ நான் வந்து டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்பர் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 517 × 1 = 517. ஸோ 517. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் போடலாம். இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 1 + 1 2. அப்போ நமக்கு 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1 2. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 5.17. ஸோ ஃப்ராக்ஷனாகவும் நீங்கள் மாற்றி செய்யலாம். ஸோ இதை ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா என்ன வரும்? 1/10 வரும். இங்கே வந்து 517/10 வரும். ஸோ 517/100. ஸோ அகைன் இதை வந்து டெசிமலாக மாற்றுறப்போ 100க்கு 2 zeros இருக்குது. அப்போது 5.17. ஸோ சேமாக வருது. ஓகேவா? தேர்டு சம் பாருங்கள். 0.2 × 316.8 இருக்குது. ஸோ இதில் டெசிமல் பாயிண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ 3168 × 2. ஸோ 8 2s are 16, 1 கேரி, 6 2s are 12, 13, 1 கேரி, 1 2 is 2, 3, 3 2s are 6. ஸோ 6336 வருது. இப்போ நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் போடலாம். ஸோ இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ 1 + 1 2. ஸோ இங்கே ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2. ஸோ 63.36 இஸ் த ஆன்சர். ஆர் நீங்கள் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி பண்ணணும்னா இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 2/10 × 3168/10. ஸோ 10 10s are 100. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 6336 வரும். ஸோ இது அகைன் டெசிமல்ஸில் கன்வெர்ட் பண்ணுறப்ப 2 zeros இருக்குது நமக்கு. ஸோ அப்போ 1 2 63.36 சேமா வருதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். 1.3 × 3.1. ஸோ 31 13 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 1s are 3, 3 3s are 9, 1 3. ஸோ 3 10 வரும், 1 கேரி. ஸோ 403 வரும். ஸோ இங்கே நமக்கு இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ 1 2. ஸோ 4.03 வரும். 4.03. இதே இது நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸில் கன்வெர்ட் பண்ணி செய்கிறோம் அப்படின்னா 13/10 ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கனால இன்ட்டு 31/10. ஸோ 10 10s are 100. 13 × 31 இப்போ தான் நம்ம பண்ணியிருப்போம். 403. இதை அகைன் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறப்ப 2 zeros இருக்குது. ஸோ 4.03 இஸ் த ஆன்சர். ஸோ சேமாக வருது பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். 0.5 × 0.05. ஸோ இங்கே நம்ம 5 எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 5s are 25. டெசிமல் பாயிண்ட் பாருங்கள். இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன வருது? 3 வருது. 2 + 1 3 வருது. ஸோ இங்கே நமக்கு 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது மொத்தமே. ஸோ 1 2 3 இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறமா பாயிண்ட் வைங்க.
ஸோ அப்புறமா இன்னொரு 0 வச்சுக்கலாம். ஸோ 0.025 இஸ் த ஆன்சர். ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் பாருங்கள். இது எப்படி ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுவீங்க? 5/10 இன்ட்டு இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 5/100 is equal to 10 into 100 1000. 5 5s are 25. ஸோ நமக்கு 1000ல் வந்து 3 zeros இருக்குது. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கணும். பட் நமக்கு இங்கே 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அடிஷ்னலாக ஒரு 0 ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு 25 போட்டுருவோம். ஸோ 0.025 இஸ் த ஆன்சர். ஸோ சேம் ஆன்சர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 6th சம் பாருங்கள். 11.2 into 0.15 is equal to, ஸோ 112 வந்து 15ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 5 2s are 10, 1 carry, 1 5 is 5, 6, 1 5 is 5, 1 2 is 2, 1 1s are 1, 1 1s are 1. ஸோ இங்கே 8 6 1. ஸோ 1680 வருது. இப்போ டெசிமல் பாயிண்ட் வைக்கலாம். இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 + 1 3. இப்போ 1 2 3. ஸோ 1.680 இஸ் த ஆன்சர். இதே இது நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றி செஞ்சோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ /10 போட்டுருவோம். இங்கே நமக்கு 2 இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்? /100 போடுவோம். ஸோ 10 into 100 1000. இது நம்ம ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். 1680. இப்போ இதை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 3 zeros இருக்குது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 3 டிஜிட்ஸ் இருக்கணும். ஸோ 1.680 இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். 1.07 into 0.02 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 107 into 2. ஸோ டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 2 எடுத்தாச்சு. ஸோ 7 2s are 14. ஸோ 1 2 is 2. ஸோ 214 வரும். டெசிமல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 + 2 4 வரும். பட் நமக்கு இங்கே இருக்கிறதே 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது. 1 2 3. ஸோ 4th டிஜிட்க்கு வந்து நம்ம 0 ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 0.0. இதே இது நம்ம ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி செய்யலாம். இங்கே வந்து 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 100 வரும். /100 இன்ட்டு இங்கே 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ /100. ஸோ நமக்கு இங்கே 100 into 100 பண்ணோன்னா என்ன வரும்? 10,000 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா? 214. ஸோ இது அகைன் வந்து டெசிமலில் கன்வெர்ட் பண்ணுறப்ப 4 zeros இருக்குது. நமக்கு இங்கே 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு 0 வந்து ப்ளேஸ் பண்ணிப்போம். 0214. ஸோ வந்துருச்சு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th சம் பாருங்கள். 10.05 into 1.05. ஸோ இதில் நான் டெசிமல்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 5 5s are 25, 2 0 5, 0 0 0 0, 5 0 0 1. ஸோ அடிஷன் பண்ணலாம். 5 2 5 5 0 1. ஸோ நமக்கு ஒரு பிக் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 105525. டெசிமல் பாயிண்ட் பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 + 2 4. ஸோ 1 2 3 4. இப்போது 10.5525 தான் ஆன்சர். இதே இது நம்ம ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா இங்கே நமக்கு 2 டிஜிட்ஸ் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போது 100 போடணும். /100 இன்ட்டு இங்கேயும் நமக்கு 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ /100. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆல்ரெடி ஆன்சர் வச்சுருக்கோம் இல்லையா? அது அப்படியே எழுதிடலாம். 105525. 100 into 100 10,000. ஸோ இப்போ அகைன் இதை வந்து டெசிமல்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 4 zeros இருக்குது. அப்போ 1 2 3 4. ஸோ இங்கே பாயிண்ட் வைப்போம். 10.5525. ஸோ சேமாக வந்துருச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு 9th சம் பாருங்கள். 101.01 into 0.01. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இங்கே 1 தானே இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா இதை சேம் நம்பர் தான் வரும். 10101 தான் வரும். இப்போ டெசிமல் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே 2,
இங்கே 2. ஸோ 4 தள்ளி வைக்கணும். 1 2 3 4. ஸோ 1.0101 இஸ் த ஆன்சர். இதே இது நம்ம ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 100 போடுவோம். பை 100 2 டிஜிட்ஸ் இருக்கிறனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கிறனால பை 100 போடுவோம். இங்கேயும் நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கனால பை 100 போடுவோம். ஸோ 100 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 10,000 வரும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா சேம் நம்பர் தான் வரும். ஓகேவா? 10101 தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். 4 zeros இருக்குது. அப்போ 4 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1.0101 இஸ் த ஆன்சர். ஸோ சேமாக வந்துச்சா? So 10th sum 100.01 into 1.1. So 10001 into 11. So 1 times 1 is 1, 1 times 0 is 0, 1 times 0 is 0, 1 times 0 is 0, and 1 times 1 is 1. Then 1 times 1 is 1, 1 times 0 is 0, 1 times 0 is 0, 1 times 0 is 0, and 1 times 1 is 1. 1 1 0 0 1 1. So 1 1 0 0 1 1. So there are 2 points here and 1 point here. So 2 plus 1 3. So we should put the decimal point after 3 digits from the ones place. So the answer is 110.011. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட எக்ஸசைஸ் 2.4 வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.